அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனா, இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு இது குலுக்கல் சீட்ல சீட் எடுக்கிற போல எல்லாருக்கும் வரி போட்டு இருந்தாரு. ஆனா மொத்தமா அந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் தடை விதித்து விட்டது. வரி குதிரையில் இருக்கிற வரியை விட அதிகமான வரி விதிச்சாரு ட்ரம்ப். ட்ரம்ப் பண்றது சரியில்லை அப்படின்னு மொத்தம் 9 நீதிபதி சேர்ந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெஞ்ச், அந்த பெஞ்சில் எல்லாம் பேசி முடிச்சு 6 பேர் ட்ரம்ப்புக்கு எதிராக வெடிட்டு கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்கு, நீ பண்றது தப்பு அப்படின்னு தலையில குத்திருச்சு, அந்த வரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிச்சு. அதுக்கு சொன்னது இது நீதிமன்றம் சொன்னதெல்லாம் சரியில்லை, அப்படியாக்கும் இப்படியாக்கும் தாஜ் பண்ணி எல்லாம் 50ல இருந்து 32% குறைச்சிட்டேன். அது குறைச்சது பதிலாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல இருந்து எல்லாமே 0% இந்தியா. அவர் உண்மையிலேயே மோடி மாதிரி ஒரு விளங்காத பிஎம் யாரும் கிடையாது. என்ன சொல்றோம்னா, நீ யாருக்காக வேலை பார்க்குற? நீ அதானிக்கு இது ரேட்டா பண்ணுவியா? என்ன 1.25 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி அப்படின்னு அந்த ஆளுக்கு இப்போ ரேட்டா பண்றது 16 லட்சம் கோடியை மொத்தம் குஜராத்திக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருக்கு. அப்ப யாருக்காக இந்த கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல? எல்லாத்தையும் தரவுகளோடு எடுத்து வச்சு சுப்ரீம் கோர்ட் ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு எதிராக வெடிட்டு கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு இந்தியன் பார்ன் அட்வொகேட் இன் அமெரிக்கா. 6 மாசத்துக்குள்ளேயே அவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம், இம்பீச்மெண்ட் கொண்டு அவரை அதிபர் பதவியிலிருந்து தூக்குறதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அவர் போற போக்கு சரியில்லை. காலையில் ஒன்று பேசுறாரு, மத்தியானம் ஒன்று பேசுறாரு, ராத்திரி ஒன்று பேசுறாரு. இவர் நம்பி எதுவுமே பண்ண முடியல. அதனால இவர் இம்பீச் பண்ணிடுவோம். இப்போ இவரை அமுக்க 80 வயசு ஆகி போச்சு. வயசானவனை வீட்டில் உட்கார வைக்காம ஏன்பா இப்படி உரம் இழுத்துட்டு அலையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ட்ரம்ப்புக்கு கெட்ட காலம் அப்படிங்கிறதான் இப்போ. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனா, இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு இது குலுக்கல் சீட்ல சீட் எடுக்கிற போல எல்லாருக்கும் வரி போட்டு இருந்தாரு. ஆனா மொத்தமா அந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் தடை விதித்து விட்டது. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இது எப்படின்னா, இதை நம்ம சும்மா அப்படி கேஷுவலாக ஆரம்பிச்சா எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? அதாவது வரி குதிரையில் இருக்கிற வரியை விட அதிகமான வரி விதிச்சாரு ட்ரம்ப். நல்லா இருக்குது. ஆமா, எங்க எடுத்தாலும் திருமண பக்கமெல்லாம் ஏதாவது ஒருத்தர் ஒரு கெஸ்ட் ஹாய் மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்னா ஓகே 10% வரி. ஆமாம், வரி 10% வரி. இன்னொருத்தர் அவர் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனுக்கு வந்திருக்கிறாரு, ஓகே 20% வரி. ஆமாம், இங்கே அமெரிக்காவுக்கு ஏதோ பிஸ்னஸ் பண்ண வர்றாரு, 25% வரி. அமெரிக்காவில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வர்றாரு, 40% வரி. திருமண பக்கமெல்லாம் வரி வரி வரி. அப்புறம் இந்த பக்கம் திரும்பினா கிரீன்லேண்ட் இருக்குது, ஓகே அதை நான் எடுத்துக்கிறேன், அது நாட்டை எடுத்துக்கிறேன். அப்புறம் மேலே கனடா, அது 51வது மாற்றிக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் வெனிசுலா, அந்த அதிபர் யார் தூங்கிட்டு இருக்கா, அப்படியா தூக்கிட்டு வா, ஆமாம் தூக்கிட்டு வா, கூட யாருக்கு அவர் ஒய்ஃப் சரி சேர்த்து தூக்கிட்டு வா. ஓகே, அந்த பக்கம் அப்புறம் யார் நமக்கு சொல்லு கேட்காம இருக்கிறது? ஈரான் அந்த தலைமையை தூக்கிடுவோமா? ரைட், ஓகே எல்லாம் ரெடி பண்ணு. சரி, இந்த பக்கம் யார்? இந்தியா நம்ம சொன்னால் கேட்பாங்களே, எப்படி கேட்க மாட்டாங்க? இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி மாறி இருக்காங்க. நோனோ, நான் அப்புறம் பாகிஸ்தானில் போகிற நான் தான் நிறுத்தினேன், அப்புறம் இங்கே பண்ணேன், அப்புறம் ஏதாவது ரொம்ப கொஞ்சம் பண்ணியாச்சுன்னா எப்ஸ்டீன் ஃபைல் ஒன்று இருக்குது, அதை பின்னாடி வெளியிட்டுருவோம் அப்படி இப்படியே ஊர் உலகத்தை பூரா வறண்ட இழுத்து வரி வரி வரின்னு போட்டு என்ன வரி. அப்புறம் பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்தது. ஏன்னா இந்த வரி பிரச்சனை ஈரானுக்கோ நார்த் கொரியாவுக்கோ ரஷ்யாவுக்கோ வராது. ஏன் தெரியுமா? ஏற்கனவே தடை பண்ணியிருக்காங்க. அங்கே பொருட்கள் விற்க முடியாது, வாங்க முடியாது, வரி கிடையாது. ஆனால் சீனாவிலேருந்து கிட்டத்தட்ட $600 பில்லியன் வருஷத்துக்கு அமெரிக்காவுக்கு போகுது. ஏன்னா இங்கே ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு, அப்புறம் மினரல்ஸ், முக்கியமான மினரல்ஸ். அங்கேருந்து கிட்டத்தட்ட $150 பில்லியன் சைனாவுக்கு வருது. ஏன்னா அங்கேருந்து என்விடியாவிலேருந்து ஆரம்பித்து சில விஷயங்கள்லாம் அங்கேருந்து வருது. அப்போது அங்கே 150 பில்லியன், இங்கேருந்து 600 பில்லியன். அப்போ என்ன, நீங்கள் 600 பில்லியன் இங்கே கொண்டு வரீங்க, நாங்கள் வரி கம்மியாக போடுறோம், ரொம்ப பெருசாக ஒன்றும் போடுறது இல்லை. அப்போ உங்களுக்கு 25% வரி அப்படின்னா, அப்போ நாங்கள் உங்களுக்கு போடுவோம் அப்படின்னா 50% வரி. இல்லை நாங்களும் உங்களுக்கு 25% போடுவோம், அப்போ உங்களுக்கு 100% வரி. அப்படி 500% வரைக்கும் போட்டாங்க. சரி போடுங்க, இந்த மினரல்ஸை போகிறேன். யாருப்பா அவன் சைனாக்காரன் பார்த்தாங்க, யாருப்பா அங்கே அமெரிக்காவுக்கு மினரல்ஸ்லாம் அனுப்புறது? அந்த மினரல்ஸ் எதுக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லை அப்படின்னா ராக்கெட்டு கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, லேப்டாப் கிடையாது, மொபைல் கிடையாது, அப்புறம் இது மேலே சுற்றுதே சேட்டலைட் கிடையாது. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ். சரி, ரேர் எர்த் மினரல்ஸ் சைனாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, அமெரிக்காலேயும் இருக்குது,
இந்தியாவில் இருக்குது, ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, யுக்ரைனில் இருக்குது, எல்லாத்துலையும் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மினரல் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும். அதை சலிச்சு எடுக்கக்கூடிய ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா, அது சைனாவில் தான் இருக்குது. 80% ரேர் எர்த் மினரல்ஸோட அந்த ப்ராசஸ் பண்ணுறது சைனா. அவன் சைனா வந்து அதை கட் பண்ணிட்டான்னா மொத்தத்துக்கு அமெரிக்கா கண்ணுக்கூடா போயிடும். கண்ணுக்கூடானா என்ன, சேட்டலைட் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே தைவான் வந்து செமிகண்டக்டர்ஸில் டாப்பில் இருக்காங்க. அவங்களுக்கும் தேவைப்படுறது சைனா கொடுக்குறாங்க. அப்போ சைனாட்ட வந்து உரண்டை இழுக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து அங்கே ஆயுதம் கொடுத்து, செல்வாக்கு பணம் கொடுத்து, இதை கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ நடந்ததில்லை. 500% போட்டால் சரி, அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட, சைனா கவர்மெண்ட்டோட அனுமதி இல்லாமல் அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாது, யாருக்குமே அனுப்பக்கூடாது. அமெரிக்கா வந்து அரண்டு போனாங்க. இல்லை 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 நம்ம வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், உனக்கு நீ எனக்கு போடுறீங்களா, அதை வந்து 50% ஆக்கிடுவோம் அப்படின்னா சரி ஓகே, நீ எனக்கு 50%, நான் உனக்கு 50% அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டு சைனாவை மட்டும் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சாங்க. இந்தியா வந்து எப்படியே அப்பாவே உட்காந்தாங்க. சில இதில் இந்தியா இங்கேருந்து அனுப்பிச்சாங்கன்னா அங்கே வந்து 0%, 3%, 5% அப்படித்தான் வந்து டேக்ஸ் அங்கே இருந்துச்சு. அதே இது அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா 5%, 17% சில ஐட்டங்களுக்கு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதுக்கு 39%. அது இல்லாமல் பீடி சிகரெட்லேருந்து, சரக்கு பாட்டிலேருந்து, அதுக்கப்புறம் லக்ஸூரியஸ் ஐட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் 150% போட்டாங்க. அப்புறம் நீ எனக்கு இப்படி போட்டேன்னா நான் உனக்கு அப்படி போடுறேன் அப்படின்ன மாதிரி இந்தியாவிலேருந்து இங்கேருந்து போகிறதுக்கு 25% போட்டாங்க. போட்டால் 3%க்கு முன்னாடி கட்டிட்டு இருந்ததில்ல, 25% ஆனோன்னா லப்பன்னு கற்றுனாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து போகிறதுல மேஜர் ஐட்டம் என்ன, இந்த மாதிரி ஜென்ரிக் மெடிசன் இருக்குல்ல, அந்த மெடிசன், அப்புறம் மொபைல் ஃபோனு வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமில்ல, சைனாலேருந்து தெரியாமல் வாங்கி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க குஜராத்காரங்க. அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து ரெடிமேட் ஐட்டம் இதெல்லாம். அதுக்கப்புறம் கடலில் பிடிக்கிற சீ ஃபுட்டு, அது ஒரு பக்கம். இப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் அது கிட்டத்தட்ட $80 பில்லியன் எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்புறம் அங்கேருந்து நம்ம திரும்ப இம்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது அதில் பாதி 40 பில்லியன். அப்போ மொத்தம் சேர்த்தா ஒரு 130, 135 பில்லியன் to and fro. அப்போ இந்தியாவுக்கு வந்து ப்ளஸ் அது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ சைனாலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாறி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இந்தியாவுக்கு 25% போட்டுட்டு திடீர்னு வந்து இதில் இந்தியா வந்து இப்போ க்ரூட் ஆயில் எங்கே வாங்கினாங்கன்னா முதல்ல 6-7% இங்கேருந்து வாங்கினாங்க ரஷ்யாவில். ஓகே, இங்கே வேறு ஈரானில் வேறு வாங்கினாங்க. நீ ஈரான்லேருந்து வாங்காத அப்படின்னா சரி ஓகே பஸ் வாங்கலை அப்படின்னு நிறுத்திட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து 7% இங்கே வாங்கிட்டு இருந்தேன், 6-7% வாங்கிட்டு இருந்ததை 42% ஆக்கினாங்க. எக்கச்சக்கமாக இதிலேருந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கினாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, ரஷ்யாவிலேருந்து நீ வாங்கி உன் காசை பூரா அங்கே கொடுத்துட்டு அந்த ட்ரேடு இருக்கு இல்லையா, அது என்ன முக்கியம்னா அந்த ட்ரேடு வந்து ரூபிள் அண்டு ருப்பியில் வருது, டாலரில் வரல. இப்போ சைனா வந்து ஈரானில் வாங்குறான்னா அவன் வந்து யுவானில் வாங்குறான், யுவான் அண்டு டாலர் ரியால், அப்படி அவங்களுக்குள்ள கரன்சி மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி டாலர் இல்லாத வணிகம் வந்து பெருசாகிக்கிட்டே போகுது. ஆமாம், இப்படி ஒரு சூழலில் இந்தியாவுக்கு என்ன சொன்னால், நீ வந்து 42% வாங்கிட்டு இருக்க, அதை பூரா ஸ்டாப் பண்ணு, உனக்கு நான் வந்து குரூட் ஆயில் தர்றேன் அப்படின்னா அங்கே உடனே ஸ்டாப் பண்ண முடியலை. ஏன்னா அவன் வந்து ரஷ்யா இங்கே ஆயுதம் நிறையா கொடுக்குறாங்க. ஆமாம், இப்போ டீல் சைன் பண்ணியிருக்காங்களே. ஆமாம், பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆயுதம் கொடுக்குறாங்க. அப்போ நீ வந்து குரூட் ஆயில் மொத்தத்தையும் வாங்காமல் நீ நிறுத்தினேன்னா ஆயுதம் கொடுக்குற டெக்னாலஜி பூரா நான் நிறுத்திடுவேன் அப்படின்றாங்க. அப்படி ஒரு சூழலில் ரஷ்யாவை பகிச்சிக்க முடியல. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறைக்க ஆரம்பித்தோடனே 25% நீ இன்னும் வாங்கிட்டு இருக்கல, அதனால் என்ன பண்ணுறேன், உனக்கு வந்து பெனால்ட்டி ஒரு 25%, 50% ஆகுது. இனிமேல் 25% வந்து உனக்கு டேக்ஸ் போட்டிருக்கேன், இன்னொரு பெனால்ட்டி இன்னொரு 25% டேக்ஸ், 50%. அப்போ நான் 50%னா அப்படியே இங்கேருந்து தூத்துக்குடிலேருந்து ஒரு ஷிப்பு ஃபுல்லாக அந்த திரும்ப வர முடியாமல், ஏன்னா அது திரும்பி வந்தாலும் செலவு. ஆமாம், எக்கச்சக்கமான அந்த ப்ரான் இருக்குல்ல, அது இது ஃபிஷ்ஷு, சீ ஃபுட் எல்லாம் அங்கே போய் நடுக்கடல் நின்றுச்சு. என்னமோ பேசி முடித்தாங்க கடைசியாக, அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு இதெல்லாம். ஏன்னா இதில் டீட்டெயில் சொல்ல காரணம்னா, நம்ம இந்த பார்க்குற நேயர்களுக்கு வந்து இந்த கதை, இந்த என்ன நடந்துச்சு தெரிஞ்சால் தான். திருப்பூர்லாம் முடங்கி போயிடுச்சு, முடங்கி. அது போக என்ன பண்ணிட்டாங்க, போன 12ஆம் தேதி அங்கே இதில் பங்களாதேஷில் எலெக்ஷன். ஆமாம், அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ரெடிமேட் ஐட்டம் இருக்கு இல்லையா, கார்மெண்ட்ஸு, அப்பரல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து 0% டேக்ஸ். இந்தியாவிலேருந்து 18, 50லேருந்து 32% குறைச்சிட்டேன். அது குறைச்சது பதிலாக
அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே வந்து 0% இந்தியா. அவர் உண்மையிலேயே வந்து மோடி மாதிரி வந்து ஒரு விளங்காத பிஎம் யாரும் கிடையாது. என்ன சொல்கிறோம்னா, நீ யாருக்காக வேலை பார்க்குற நீ? ஏன்னா நமக்கு வந்து மோடி நமக்கு பிரதமர். அந்த பிரதமரை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம டேக்ஸ் மணி வந்து எவனுக்கோ போய்கிட்டு இருக்கு. அங்கேருந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இதெல்லாம் வருமா? வந்தால் நமக்கு வந்து 0% கொடுப்பாங்களாம். அப்புறம் நம்ம இங்கே அனுப்பும்போது 18% கொடுக்கணுமா? இப்படி ஆச்சு இல்லை? இது வந்து பயங்கர பிரச்சனை ஓடிட்டே இருக்கும்போது நேற்று அங்கே என்ன நேற்று நைட் இப்போ நமக்கு நேற்று நைட்டு அங்கே பகல் இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ ட்ரம்ப் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு மொத்தம் 9 நீதிபதி சேர்ந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெஞ்சு விசாரணை. அந்த பெஞ்சில் எல்லாம் பேசி முடிச்சு 6 பேர் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக வெடிட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து இப்படி போட்டாலும் முடியாது, முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே வரி தான். அந்த வரி குதிரையில் வந்து புதுசு புதுசாக ஒரு சாதா குதிரையில் போயிட்டு வரி வரியாக போட்டு வரி குதிரை மாதிரி ஆக்கினில்ல, அந்த வரியை பூரா அழி, இது சாதா குதிரை போகட்டும் அப்படின்னாங்கல்ல. வந்த உடனே இப்போ ட்ரம்ப்புக்கு சில அதிகாரம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் 50% அதை 32 குறைச்சி இந்தியாவுக்கு 18 ஆக்குனேன், இது சைனாவுக்கு இவ்வளோ ஆக்குனேன், ஒவ்வொரு நாட்டுக்கும் தைவானாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், சவுத் கொரியாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், யூகே எல்லாத்துக்கும் வரி எக்கச்சக்கம் வரி போட்டாங்க. எல்லாத்தையும் வரியெல்லாம் பல சேர்ந்து இருந்துச்சு, அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதில் வந்து ஒரு இது பண்ணிட்டாங்க. அது ஒரு நம்பர் ஒன்று இருக்குது அந்த அவங்களுடைய வெடிக்கில், அவங்களுடைய இதில் ஐபிசி மாதிரி அதில் ஒரு நம்பர் இருக்குது அந்த சட்டத்தில். அது என்னென்னா, சைனாவுக்கு மட்டும் எக்ஸம்ஷன். சைனாவுக்கு எவ்வளோ வரி போட்டாலும் அது பிரச்சனை இல்லைன்னு சைனா மட்டும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதில் 200% வரியாக சைனாவுக்கு 200% வரி போடலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி. இந்தியாவுக்கு என்னாச்சுன்னா, பழையபடி 3% 0% வரும் இல்லையா, அது இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து 20%, 18%, 8% எல்லாம் கிடையாது, நான் என்னோட பவரை வச்சு உலகத்தில் அவ்வளோ பேருக்கும் ஈக்குவலாக 10% ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார் பார்க்கறது? திடீர்னு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது, அதுக்கு அடுத்து அதற்கு மறுதளிக்கிற மாதிரி ட்ரம்ப் ஒரு 10% போறாரு, நீதிமன்றத்தை அவர் மதிக்க மாட்டாரு. இல்ல சட்டத்தை மீறாரு. அவர் ஏற்கனவே சட்டத்தை மீறிட்டு இருக்க ஆளு தான். ஆனா நீதிமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்கு. நீ பண்றது தப்பு அப்படின்னு தலையில குட்டிருச்சு, அந்த வரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிச்சு. அதுக்கு வந்து சொன்னது, இது வந்து நீதிமன்றம் சொன்னதெல்லாம் சரியில்லை, அப்படியாக்கும் இப்படியாக்கும் தாஜ் பண்ணி எல்லாம் பேசிட்டு, அவருக்குன்னு அதிபருக்குன்னு சில பவர் இருக்கு. அந்த பவர் படி உலகத்தில் இங்கே இருந்து எந்த நாட்டிலேருந்தெல்லாம் நமக்கு இம்போர்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஈவனாக 10% போகிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, தன்னோட அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு நான் போட்டு போகிறேன், எனக்கு வந்து வெளியிலேருந்து 0%ல இங்கே வரக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவிலேருந்து 10%ல நான் வந்து இப்போ பொருட்கள் இங்கே வாங்குறேன், இங்கே இருந்து இந்தியாவுக்கு போகிறது 0% தான். என்ன அது? அப்போ பழையபடி வந்து இருக்கு. அப்போ இந்தியா வந்து இப்போ சொல்லணும்ல, நீ அங்கே மாத்திரேன்னா இங்கே வந்து நான் 39% அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மாற்றி சொல்லணும்ல. ஆனால் இவங்க வந்து உண்மையிலே போல இருக்கானவன் இல்லை, உண்மையிலே விளங்காதவங்க. அதாவது பூரா எப்ஸ்டீன் ஃபைல் உள்ளே கிடக்காங்க, அதானி அம்பானிக்காக வந்து இந்த மொத்த நாடே அடமானம் வைக்கிறாங்க. நேரம் எவ்வளோ பெருசாக வந்திருக்க வேண்டியது. நமக்கு வெளியிலேருந்து இந்த டேட்டாவை பார்க்குற நமக்கே வைத்தறிச்சலாக இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ள வந்து உண்மையிலே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நாட்டுப்பற்றோடு இருப்பாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஆகுன்னா நீ ஆன்டி இண்டியன், நாட்டுப்பட்டு இல்லாதன்றாங்க. நாட்டுப்பட்டு இல்லாமல் தான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? வரி கட்டுறோம்ல, நம்ம இங்கே வந்து வாழ்கிறோம், வரி கட்டுறோம்ல, இந்த வரி எங்கே போகுது? அதாவது நம்ம 100 ரூபா இங்கே கையில் இருக்குன்னு வச்சுக்கலேன், அதில் கிட்டத்தட்ட நேர்முக வரி, ஜிஎஸ்டிலேருந்து இதிலேருந்து இன்கம் டேக்ஸ் எல்லா டேக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா வந்து கவர்மெண்ட் போயிருது, வெறும் 35 ரூபா நமக்கு இருக்குது. அப்போ மொத்தத்துக்கு 1 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா 65 லட்ச ரூபா நேரடியாகவும் மறைமுகமாகவும் போகிறோம். பைக்கில் போகிறோம், பெட்ரோல் போடுறோம், அதுக்கு வந்து எக்கச்சக்கமாக கட்டுறோம், ரோடு டேக்ஸ் கட்டுறோம். அதுக்கப்புறம் ஏதாவது டீ குடிக்கிறோம், அதுக்கு வந்து வரி இருக்குது. டீக்கு வந்து சுகருக்கு வரி போடுறாங்க, அப்புறம் டீ கடைக்கு வரி போடுறாங்க, அப்புறம் வருமான வரி, இந்த வரி, நீங்கள் பல புதுசு எல்லாத்தையும் எடுத்து கூட்டி கழிச்சு பாருங்கள், 65% வந்து கவர்மெண்ட்டுக்கு வரியாக போகுது. அப்போ அவ்வளோ தூரம் கொடுத்து போட்டு அதை போகிற வந்து நீ அதானிக்கு வந்து இது ரேட் ஆஃப் பண்ணுவியா? இன்னும் 1.25 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி அப்படின்னு அந்த ஆளுக்கு இப்போ ரேட் ஆஃப் பண்ணுறது 16 லட்சம் கோடியை வந்து மொத்தம் குஜராத்திக்கு எல்லாத்தையும் வந்து பண்ணி விட்ருக்கீங்க. அப்போ யாருக்காக இந்த கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த வரி இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஓங்கி அமெரிக்கா அவங்களோட மண்டையில் ஓங்கி கூட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன 10% வரி போடுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ டக் ஆஃப் வாரில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழலில் ட்ரம்ப்பு என்ன ஆச்சுன்னா, இதை வந்து அப்படியே வந்து இந்த வரி சம்மந்தப்பட்டு சுப்ரீம் கோர்ட் பேசுனதும் இன்னைக்கு ஈரானில் வந்து அது பயங்கர டென்ஷன் ஆகி நிற்குதுல்ல, இதுக்கும் ஒரு நேரடி தொடர்பு. என்ன சார் தொடர்பு? ஏன்னா இது சொல்லு கேட்க மாட்டாங்க ஈரான். இப்போ இதை வந்து பயங்கரமாக அழுத்தம் கொடுத்து பேசுறது யார் அப்படின்னா ட்ரம்ப்பு. ஸோ ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து முந்தா நாள் வந்து யூகே அமெரிக்காவுக்கு எதிராகிட்டாங்க. என்னோட தளத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஈரானுக்கு எதிராக சொல்லிட்டாங்க. அதையும் போட்டு திட்டிட்டு தான் நேற்று.
ஸோ இப்போ என்னாச்சுன்னா அங்கே வந்து ட்ரம்ப்புக்கு பவர் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா இங்கே வந்து போர் வந்து உன் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் வந்து மறுத்துட்டாங்கன்னா போர் புரிய முடியாது. அப்போ போர் புரியலைன்னா இது வரைக்கும் வந்து நின்று ஏகப்பட்ட செலவு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த செலவு போயிடுச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து ஏதாவது பேசினான்னா அடிப்பாங்க. அவங்க இஸ்ரேலும் சேர்ந்து அமெரிக்கா அடிக்குமா? அமெரிக்கா அடிக்காது. ஏன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட செல்ல பிசாசு. ஆமாம், அடிக்க. ஏன்னா அமெரிக்காவோட கருணையில் தான் இஸ்ரேல் இருக்காங்க. ஓகே, ஸோ இஸ்ரேல் வந்து ரொம்ப என்னமோ எக்கச்சக்கமாக பெரிய அறிவாளி மாதிரி இருப்பேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் காசு கொடுக்குறான், இவன் வந்து காசை வாங்கிட்டு ஜாலியாக வந்து உரண்டு எழுத்து அலைஞ்சிட்டு இருந்தான். ஸோ அதான் இப்போ 10% சொல்லியிருக்காங்க. இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இதுக்கு வந்து இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு முக்கியமான ஒருத்தர் வந்து ஒரு இந்தியன் அட்வொகேட் அமெரிக்காவில் இருக்கிறாரு. ஓகே ஓகே, அவர் தான் முழுக்க எல்லாத்தையும் இறங்கி ஆதாரத்தை பூரா எடுத்து இப்படி செஞ்சு இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, இவர் வந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணுறாரு, இது ஏகப்பட்டதில் கான்ஃப்ளிக்ட் நிறைய பிரச்சனை வருது, ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில இப்படி பிரச்சனை வந்துச்சு, சைனாலேருந்து இப்படி வருது, இங்கேருந்து இப்படி வருது, ஏகப்பட்டது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தரவுகளோடு எடுத்து வச்சு சுப்ரீம் கோர்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு எதிராக வெடிட்டு கொடுக்கறதுக்கு காரணம் வந்து ஒரு இந்தியன் பார்ன் அட்வொகேட் இன் அமெரிக்கா. சரி, இப்போ வந்து இந்தியாவுக்கு இப்போ 10% போட்டிருக்காங்களா, இந்தியாவுக்கு என்ன இதுல லாபம் ஏதாவது இருக்குமா இல்ல நட்டம் தானா? திருப்பி வந்து ஏன்னா இப்பதான் அண்மையில நாம 2 பேரும் ஒரு எதிராளியா இருந்து ஒப்பந்தம் எல்லாம் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையாளுதா இருந்தது. இதற்கிடையில வந்து திரும்பவும் மீண்டும் இது ரவுண்ட் சேர போல மீண்டும் மீண்டும் அதேக்குள்ள வர்ற போல இருக்கு. எப்படி பாக்குறது? என்னன்னா எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு நஷ்டம் தான். ஏன்னா 18லேருந்து 10 இருக்காங்க லாபம் அப்படின்னு சொல்றது ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய 0%. நீ அதுக்கு பழையபடி நீ 39%, 17% நீ வந்து போட்டேன்னா இந்தியாவுக்கு லாபம். நீ அப்படி போட தயாரா இல்லையே அப்புறம். ஸோ இந்தியாவுக்கு வந்து பெரிய லாபம்லாம் இல்லை. இந்தியா வந்து திரும்ப எந்திரிச்சு எனக்கு பழையது நான் போடுவேன், இம்போஸ் பண்ணுவேன்னு சொல்லணும். அது போக நாங்கள் வந்து குரூட் ஆயில் வந்து எங்கே வேணாலும் வாங்குவோன்ற உரிமை இருக்குல்ல, அதை வந்து நிலைநாட்டினா மட்டும்தான் இந்தியா இந்தியாவாக இருக்கும். இல்லைன்னா இந்தியா வந்து பங்களாதேஷ் மாதிரி அடிமை நாடா, பங்களாதேஷா பரவாயில்ல அவ்வளோ இருக்கு, அப்படி அடிமை நாடா போகிற மாதிரி ஆகிப்போகுது இந்தியா. இப்போ தொடர்ந்து ட்ரம்ப்புடைய அதிகாரங்கள் மேலே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. ஏன்னா அடுத்து வந்து ஒரு இடைக்கால தேர்தல்லாம் அப்படின்ற போல வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றம் இவ்வாறு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப்புடைய அதிகாரம் சற்று குறைவாக தான் அங்க இருக்கா? அது ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ளேயே அவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அவரை வந்து அதிபர் பதவியிலிருந்து தூக்குறதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த தகவலாம் வந்துச்சு. அவர் போகிற போக்கு சரியில்லை, காலையில் ஒன்று பேசுகிறாரு, மத்தியானம் ஒன்று பேசுகிறாரு, ராத்திரி ஒன்று பேசுகிறாரு, இவர் நம்பி எதுவுமே பண்ண முடியலை. அதனால் இவர் இம்பீச் பண்ணிடுவோம், பண்ணிட்டு ஜேடி வான்ஸ்ன்னு சொல்லி வந்து துணை அதிபர் இருக்காருல்ல, அவரை வந்து அதிபராக்கிடுவோம். ஏன்னா ஜேடி வான்ஸ் வந்து ஐ திங்க் யூதர் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே இருக்கிற யூதர் தான் இருக்காங்க, யூதர் தான் ஆட்சியே பண்ணுறது இருக்காங்க. ஸோ இவரோட மருமகன் வந்து குஷ்னர் வந்து யூதர் தானே, சொந்த மருமகன். ஆமாம், அது போக வந்து வெளியூரில் வர்ற ஆள் எல்லாமே யூதர்கள் தான். அங்கே சொல்லப்போனால் பெரிய பெரிய பணக்காரங்க யூதர் தான், அதிகாரத்தில் இருக்கவங்க பூரா யூதர் தான். ஸோ ஜேடி வான்ஸ் வந்து கொண்டு வந்துருவோம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் நடக்கும். இப்போ இவரை வந்து அமுக்க 80 வயசு ஆகி போச்சு, வயசானவனை வீட்டில் உட்கார வைக்காம ஏன்பா இப்படி வந்து உரண்டு இழுத்துட்டு அலையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ட்ரம்ப்புக்கு கெட்ட காலம் அப்படிங்கிறதான் இப்போ. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து வைக்க.